ஹலோ எவ்ரிவன், இது வந்து சாட்டர்டே எடுத்த வீடியோங்க. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெதர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. மார்னிங் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிலாக இருக்கும், ஆஃப்டர்நூனுக்கு மேலே பயங்கர மழையாக இருக்கும். 2 நாளாக கொஞ்சம் துணி வந்து மழையில் கொஞ்சம் நனைஞ்சிச்சு. நான் அதை காய வச்சுட்டு என்கிட்ட கொஞ்சம் பிளான்ஸ் உண்டு, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வீடியோ எடுத்தேங்க. பிளான்ஸ் வந்து எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் குவார்ட்டர்ஸில் இருந்தோம். குவார்ட்டர்ஸில் ஒரு அக்கா வந்து நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. அதை பார்த்து தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ரோஸ் செடி தான் நான் ஃபஸ்ட்டு வச்ச பிளான்ட்டு. அந்த அக்கா கிட்டேருந்து நான் ஒரு கட்டிங்ஸ் தான் கேட்டிருந்தேன். அதை வச்சு நல்லா மொட்டு வந்தது. அப்புறம் செம்பருத்தி, சிங்கிள் செம்பருத்தி, அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்டுமே கட்டிங்ஸ் தான். இது வந்து அடுக்கு செம்பருத்தி, சிங்கிள் செம்பருத்தியும் அடுக்கு செம்பருத்தி வந்து ஹவுஸ் கீப்பிங்கில் ஒரு லேடி வந்து வெளியே இருந்து வரும்போது, கம்பெனிக்கு வரும்போது ஒரு குச்சி வந்து இந்த பூ நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி கொடுத்தாங்க. அந்த குச்சியை வச்சேன், நல்லா வருது. இது வந்து இன்சுலின் செடி. இது சுகர் பேஷண்ட் சாப்பிடுவாங்கன்னு தெரியும். வேறு என்ன இருக்குதுன்ட்டு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து மல்லிகைப்பூ, அப்புறம் சங்குப்பூ. மல்லிகைப்பூவில் வந்து எனக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மல்லிகைப்பூவில் வந்து என்ன பண்ணுவேன்னா, பூ எனக்கு மொட்டு நிறைய விட்டுருக்கோம், பார்த்துருப்பீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, பூ வந்திருக்கும் இல்லையா, அந்த பூவெல்லாம் எடுத்துட்டு பூ வந்திருக்கிற இடத்த நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து மொட்டு வந்து நிறைய விடுங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரம்மகமலம் இருக்குது. செவ்வந்தி வந்து என்கிட்ட 2 செவ்வந்தி உண்டு. நான் ஃபஸ்ட்டு கீழே தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் க்ரோ பேக்கு, பாட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து மண்ணெல்லாம் சேஞ்ச் பண்ணி மேலே வச்சேன். அதில் வந்து எல்லோ செவ்வந்தி வந்து இது வரவே இல்லை, பர்பிள் கலர் செவ்வந்தி மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு மாடி தோட்டம் போடணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் போட்டேன் அப்படின்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மற்றபடி நான் உரம் என்ன போடுவேன் அப்படின்னா, பெருசாக எதுவும் பண்ண மாட்டேங்க. அரிசி களைஞ்ச தண்ணி போடுவேன், அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ண தண்ணி போடுவேன். அப்புறம் தண்ணி வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா, பிளான்ட்டு ட்ரை ஆயிடுச்சுன்னா 3 நேரம் நான் தண்ணி ஊற்றுவேன். ட்ரையாக இருக்கிற நேரம்லாம் தண்ணி ஊற்றுவேங்க. அப்புறம் வெங்காயத்தோல், முட்டைக்கூடு இது போடுவேன். மற்றபடி ஏதாவது டிப்ஸ் இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டினியூ பண்ணிக்கிறேங்க. அப்புறம் கொஞ்சம் பூவெல்லாம் இருந்தது, அதையும் நான் எடுத்துக்கிட்டேன், சாமிக்கு போடலான்னு எடுத்துகிட்டு. வெங்காயத்தூள் கொஞ்சம் இருந்தது, அதை கொண்டு வந்து பிளான்ட்ஸ் எல்லாத்துக்கும் போட்டு விட்டுட்டு அப்புறம் பாப்பா வந்து ஒரு 2 பிளான்ட் வந்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக நான் க்ரோ பேக் வாங்கும்போது இந்த சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஒரு 4 சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. வெண்டைக்காய், அவரைக்காய், புளிச்சக்கீரை, இன்னொன்று வந்து ஏதோ ஒரு பிளான்ட் கொடுத்தாங்களே, மறந்துட்டேன். அது வந்து வரலை, இந்த 3 தான் வந்துச்சு. அதில் பாப்பாவுக்கு வந்து இந்த அவரைக்காவும் வெண்டைக்காவும் வந்தது. அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. அம்மா என்னை வீடியோ எடுங்க, உங்கள் சேனலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வீடியோ எடுத்தேங்க. இதெல்லாம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கீழே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, அன்றைக்கி வந்து பெரிய பாப்பாவுக்கு வந்து அன்றைக்கி கிளாஸ் உண்டு, ஸ்கூல் போயிட்டாங்க, ஆஃப் டே இருக்குன்ட்டு போயிட்டாங்க. ஹஸ்பண்ட் போய் அன்றைக்கி ஆஃப் டே ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் ஆஃபீஸ் போயிட்டாங்க. அது சின்ன பாப்பாவுக்கு வந்து போர் அடிக்குதுன்னே இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் மேலே கூட்டிகிட்டு போய் அது இதுன்னு சொல்லிட்டு பிளான்ட்டில் உட்காந்துட்டு டைம் பாஸ் ஆயிடுச்சு. அப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு, சரிங்கம்மா கொஞ்சம் நேரம் படிக்கலாம், எனக்கு சொல்லித்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துருந்தேன். PA2 அசஸ்மெண்ட் போயிட்டுருக்குங்களா, சரி ஓகேவா படிக்கலான்னு சொல்லிவிட்டு, அவங்க கூப்பிட்ற நேரம் தானே நம்ம உட்கார முடியும் அப்படின்ட்டு படிக்க உட்காந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு லன்ச் ரெடி பண்ண போயிட்டேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு தான் வச்சுருந்தேன். அப்புறம் முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் இருந்தது, அதை எல்லாத்தையும் போட்டு ஒரு பொரியல் பண்ணிட்டேங்க. அப்புறம் பாப்பாவும் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் வெசல்ஸ்லாம் கிடந்தது. சரி ஓகே, நம்ம போய் நம்ம வேலையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நாள் பார்க்கலாங்க. பை.